ஏன்னா இதெல்லாம் ஆதவர்ஜுனை வந்து எந்த விதமான பெர்மிஷன் இல்லாமல் பேச முடியாது. ஏன்னா அவரை போய் யாருமே நடுவில் தடுக்கலை. பொதுச் செயலாளர் எல்லாருமே ரசிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, ஆரவாரம் எழுப்புறாங்க, எண்ணற்ற கேள்விகள் எழுப்பினாரு. உண்மையிலே கரூர் துயர சம்பவத்தில் மக்கள் மனசில் என்னெல்லாம் கேள்விகள் இருந்ததோ அது எல்லாத்தையுமே அவரே கேட்டுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் மீது வைக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் தக்க பதிலடியுமே கொடுத்தாரு. நீங்கள் எல்லா டைமும் என்ன சொன்னீங்க, எங்கள் தலைவரை பார்த்து கரூர்லேருந்து ஓடி போயிட்டாருன்னு சொன்னீங்க. இப்பயும் சொல்கிறேன், எங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய டவரை வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணுங்கள், ட்ராக் பண்ணி பாருங்கள், நாங்கள் எங்கே இருந்தோன்னு. நாங்கள் பார்டர்லேயே நின்றுட்டு இருந்தோம். அவரே ஒத்துக்கிறாரு, நாங்கள் ஃப்ரீஸ் ஆகிட்டோம், என்ன பண்ணணும்னே தெரியல. ஏன்னா இந்த சூழ்ச்சி வந்து அப்படிப்பட்ட சூழ்ச்சி, காவல்துறை தான் இந்த சூழ்ச்சியின் முடிச்சையே போட்டாங்க. நாங்களும் வந்து போராடணும்னு முயற்சி பண்ணோம், ஒரு சீசனில் நாங்களே டயர்ட் ஆகிட்டோம். ஆனால் இந்த விஷயத்தில் தயவு செய்து யாருமே சோர்வடைய வேண்டாம், நம்மளை வந்து முடக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க கட்சியை, நீங்கள் இதுக்கு அடுத்து சுப்ரீம் கோர்ட் போங்க இந்த ஒன் கமிஷனை எதிர்த்து அப்படின்னு சொல்லினது விஜய் தான். நாங்கள் கூட அந்த அளவுக்கு யோசிக்கல, ஆனால் எங்கள் தலைவர் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார், அதனால தான் நாங்கள் ஒன் மேன் கமிஷனை எதிர்த்து நாங்கள் போனோம். போனதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு கிடச்சிது. அந்த தீர்ப்பு கிடைச்ச உடனே எங்கள் மேலே எப்படிப்பட்ட சாயம் பூசுறாங்கன்னா நாங்கள் என்டிஏ அலைன்ஸ்குள்ளே போக போகிறோம், எல்லாத்தையுமே ராவா பேசிட்டாரு, ஓப்பனாக பேசிட்டாரு.